என்ன ஆச்சரியம்! அன்று அவன் எப்படியோ தப்பித்துக் கொண்டு போய்விட்டானே. அவனை எப்படியும் பிடித்து அடக்க வேண்டும். அதற்கென்ன, இது முடிந்த மாதிரிதான். இன்னும் ஒரு வாரத்திற்குள் அவனை உங்கள் காலடியில் கிடக்கச் செய்கிறேன். நண்பர்களே, சுதந்திர பிரியர்களே, பாண்டியர்களாகிய நமக்கு நமது நாட்டு மன்னர் வீரமார்த்தாண்டர் போனது முதல் ஒரு பெரிய சோதனை காலமாகிவிட்டது. மதனனும் அவனுடைய கூட்டத்தாரும் நம்மை ஹிம்சித்து செய்யும் கொடுமைகள் மிதமிஞ்சிவிட்டது. எங்கு பார்த்தாலும் காதல்பட்டவர்களும் மூக்கறுப்பட்டவர்களும் பழுக்க காய்ச்ச இருந்தினால் சூடு போடப்பட்டவர்களும் பரதவிக்கும் கோர காட்சியை காண நெஞ்சம் துடிதுடிக்கிறது. இவ்வளவையும் பார்த்துக் கொண்டு நாம் சும்மா இருப்பதா? இனி பொறுக்க முடியாது. பழி வாங்குவோம், கொன்று போடுவோம். நண்பர்களே, இந்த காடு ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு இருக்க இடமும் நிற்க நிழலும் உண்ண உணவும் கொடுக்கக்கூடியது. நீங்கள் நமது ஜனங்களுக்காக சண்டை போட தயாராக இருக்கிறீர்களா? நண்பர்களே, பாண்டியர்களே, உங்கள் வீரத்தையும் உறுதியையும் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது முதல் நாம் எல்லோரும் ஒன்று, எல்லோரும் சமம். இனி அநீதியை எங்கு கண்ட போதிலும் எதிர்ப்போம். ராஜ துரோகிகளை வதை செய்வோம். ஏழை எளியோர்களுக்கு உதவவும் வீரமார்த்தாண்டரை மீட்கவும் மாத்திரம் பணக்காரர்களை கொள்ளையடிப்போம். சேரர்களாயிருந்தாலும் வயோதிகர், ஸ்திரீகள், குழந்தைகளுக்கு யாதொரு துன்பமும் விளைவிக்காமல் அவர்களை பாதுகாப்போம். வீரமார்த்தாண்டருக்காக ஊருள்ள வரையில் போராடி இந்த ராஜ்யத்தை காப்பாற்றுவோம். வீரமார்த்தாண்டருக்கே! வீரர்களே, நாம் இந்த கட்டுப்பாட்டிலிருந்து சிறிதும் தவறாமல் நடப்போம் என்று பிரதிஜை செய்து கொள்வோமாக. இந்த ஆகாயவாணி பூமாதேவி அறிய அப்படியே செய்வோம். சந்திரத்தேவருக்கு யாராவது தென்பட்டால் உடனே கொண்டை ஊது. அதே பார்த்தீங்களா? முறுக்கான ஆள் தான். அவன் நம்மோடு சேர்வானா? பார்த்தா அவன் கையில் இருக்க கத்தி தான் பதில் சொல்லும் போல இருக்கு. சரி, வா போய் பார்ப்போம். யாரடா பொடியன்? வழிவிடு. நீ என்ன என்னை விட சூரனோ? உனக்கு வழிவிட. நீ சரியான ஆள் தான்ப்பா. ஷாபாஷ், நீ நல்ல தைரியசாலிதான். நான் தான் சந்தனத்தேவன். நீ எங்க கூட சேர்ந்துட. நீ தான் சந்தனத்தேவனா? அப்ப சரி, நான் உன் கூட கடைசி வரல இருக்கேன். உன் பேர் என்ன? சின்ன கந்தன். சின்ன கந்தனா? ஆளை பார்த்தா பெரிய தடியனா இருக்கான். பேரை பாரு. சரி, வா போவோம். நண்பர்களே,
இவன் என்னோடு சண்டை போட்டு ஜெயித்து விட்டான். இன்று முதல் இவன் நம்முடைய கட்சி. இவன் பேர் என்ன தெரியுமா? சின்ன கண்ணன். அப்ப சரி, இனிமேல் புண்ணியாதானம் செய்யலாமல்ல? கூடினாமே குலாவினாலும் பாடி கொண்டாடிடுவோமே, இனி வேடிக்கையாயிருப்போமே. கூடினாமே குலாவினாலும் பாடி கொண்டாடிடுவோமே, வேடிக்கையாயிருப்போமே. நாமலை ஓரும் சோதரத்தானே, யாரமக்கு நிகரான பேர்களே. நாம் எவர்க்கும் அஞ்சிடமாட்டோம் இனிமேல், நாடெங்கு மதன்று வறுமை நலமோங்கிட வாழ்வோம். சந்தனம் கொண்ட மனோ வீரமது கொடுமதும் போமே, நல்ல காலம் வந்தது தானே, என்னாலும் மேன்மையதாமே. இனி வேண்டது கொடுங்கோலாச்சே, நம் காரியமே நலமாச்சே, நாம் யாவரும் வீரர்களே. கூடினாமே புலாவினாலும் பாடி கொண்டாடிடுவோமே, வேடிக்கையாயிருப்போமே. இனி சேரர் வாழ்வு நிலையாதிங்க, முடிவே காண்போம், ஜெயமே கொள்வோம். ஜெய் வீர கோஷமே தினம் செய்குவோம், நீதி வளர்கவென்று. ஓஹோ, அட்டினிலெங்கும் இனிமேலுண்ட நன்மையான வாழ்வே. சதாயீசனில் சகாயமுண்டு, அபாயமே இல்லையே. ஆமா, பல ஏழை எளியவர் துயரது தீர தேச கூடியம் செய்வோம் நாமே. ராஜராஜ மகராஜ வீரமா தாண்டது. வரி கொடுக்க பணம் இல்லையா? லாசிங்கள் இவனை. இனிமேல் அடித்தால் இவன் உயிர் போய்விடும். வேணுமென்னு கூட உயிரை விடுவாங்க. நடக்கட்டும். இவன் செலுத்த வேண்டிய வரையில் 2 மூட்டை பாக்கி, பிறகு கொண்டு வந்து செலுத்ததாக சொல்லுகிறான். ரெண்டுயா? சரி, 2 காதும். தொண்ணூற்றாறு, 96, 98, 99. ₹1 கம்மியா? சரி, 1 விரல் தான். நீர் சொன்ன 1 வாரத்திற்கு மேலும் ஆகிவிட்டது. இன்னும் அவன் பிடிபட்ட பாடில்லை. அவனுக்கு அநேகர் உதவி செய்து அவனை மறைத்து விடுகிறார்கள். நான் பலமாகத்தான் காவல் போட்டு தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த 1 வாரத்திற்குள் அவனுடைய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டது. அநேக சேரர்களையும் ராஜாங்க உத்தியோகஸ்தர்களையும் கொன்று தீர்த்திருக்கிறான். கிரிவரரே, நீர் இனி முனைந்த காரியங்களை நடத்த வேண்டும். அப்படியே செய்கிறேன். இளவரசே, நான் சென்று வருகிறேன்.
போ. இனிமேல் அவன் அக்கிரத்தை அவனை இதுவரை 5-6 பேர்களை குன்று போட்டிருக்கிறான். இன்னும் அவன் அகப்பட்ட பாடில்லை. வரி கொடுக்காதவனை விரலால் சுடுவதற்குள் அம்பு வந்து பாய்கிறது. என்ன அக்கிரமம்! இதை உடனே நிறுத்த வேண்டும். அதை நிறுத்த நீ ஏதாவது முயற்சி செய்திருக்கிறாயா? செய்திருக்கிறேன். ஆனால் அவன் இருக்கும் இடம் தெரியவில்லை. எல்லோரும் அவனுக்கு வேண்டியவர்களாக இருக்கும்போது அவனை கண்டுபிடிப்பது எப்படி? அது மட்டுமல்ல, இங்கிருந்து ஓடிப்போன வேலையாட்கள், வரி கொடுக்க முடியாத ஜனங்கள் எல்லோரும் அவன் கூட்டத்தில் சேர்ந்து விட்டார்கள். நானும் ஒற்றர்களை வைத்து பார்த்தும் அவன் இருப்பிடம் தெரியவில்லை. அவன் மாயமாயிருந்து அடித்துவிட்டு புகை மாதிரி மறந்து விடுகிறானே. ஆமாம், வீட்டுக்குள் புகுந்து கொண்டு கதவை சாத்திக் கொண்டு சுகமாய் தூங்கு. எனக்கு தைரியம் இல்லை என்றா சொல்லுகிறாய்? அப்படியானால் நீயும் ராஜகுமாரியும் சென்று கொண்டு வரப்போகும் கஜானாவுக்கு என்னை ஏன் பாதுகாப்புக்கு நியமித்திருக்கிறார்கள்? கடவுளேன்னு அவன் வரணும், அப்ப பார்க்கணும். போதும், நிறுத்து. நானே அவன் காலில் கயிறை கட்டி இழுத்துக் கொண்டு வருகிறேன் பார். இல்லாவிட்டால் என் பெயர் விடாதீங்கள், பிரியுங்கள் அவரை. இவன் பானாத்தடி வைத்துக் கொண்டிருக்கிற பிராமணனாக இருக்கிறானே. ஷாபாஷ், இப்படியும் ஒரு ஆள் நமக்கு வேண்டியதுதான். நாங்கள் சில பேர் இந்த காட்டில் வாசம் செய்கிறோம். நீ எங்கள் குரு மாதிரி இருந்து நல்ல உபதேசம் செய்து எங்கள் காரியங்களை சுபமாக ஆரம்பித்துக் கொடு. உங்களை போல் கொள்ளைக்காரர்களுக்கா? வேண்டாம் வேண்டாம், ஜாக்கிரதை. உன்னை போல் இத்தனை நன்னா பானா சுத்திரவனை நான் பார்த்ததே இல்லையே. என் சோத்து மூட்டையை எடுக்காமல் இருந்தால் உன்மேல் கோபமே வந்துராது. பரவாயில்லை, வா, உனக்கு ஒரு விருந்தே வைக்கிறேன். அடடே, இத முதல்ல சொல்லி இருக்கப்படாதோ? இதெல்லாம் மிச்சமா இருக்குமே. சரி, உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யறதுக்காவது நான் சேர்ந்துதான் ஆகணும் போல் இருக்கு. சந்தனம் சந்தனம், கிரிதரன் கஜானாவுடன் நாளைக்கு சாயங்காலம் இந்த வழியாக வருகிறாரா? சரி, அப்போ அவனுக்கு தகுந்த வரவேற்புக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான். எப்படி? திவ்யமா நடக்கட்டுமே. எல்லோரும் கொஞ்சம் நெருங்கி சேர்ந்தா போலவே போவோம். ஏன் பயமாயிருக்கு? இல்ல இல்ல, இதுதான் அரவங்காடு சந்தனத்தேவன். அந்த சிடுமூஞ்சியா? ஆயுதபாணிகளான சிப்பாய்களை நேருக்கு நேராக எதிர்க்க அந்த பயலுக்கு தைரியம் ஏது?
இங்கே முன்னால் இருந்த சிப்பாய்களையும் காணோம். ஐயோ, பின்னால் இருந்தவர்களையும் காணோமே. எங்கே மறைந்து போனார்கள்? காற்றில். வரவேண்டும் ராஜ்குமாரி, வரவேண்டும் கிரிதரரே. கிரிதரரே, என்னை நெடுநாட்களாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினீர்களே. கண்டவுடனே முகத்தில் சந்தோஷக்குறியை காணோமே. இவ்வளவுக்கு இவ்வளவு பின்னால் இருக்கிறது. தூக்கு தண்டனைதான். இப்பேற்பட்ட சுந்தரியுடன் நேரம் போவதானால் தூக்கு தண்டனை ஒரு பெரியதா என்ன? நல்ல அழகுதான் இல்லையா? காட்டில் திரிகிறவனுக்கு அழகை பற்றி என்ன தெரியும்? என்னை பற்றி அந்த மாதிரியா நினைத்து விட்டீர்கள்? நீங்கள் என் பேரில் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறீர்கள். இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரி. ஏப்பா பயப்படுற? என்ன பணம் வச்சிருக்க? 2 ரூபாயா இருக்குதுங்க. நீ 4 ரூபாய் வேணும் இல்ல, மீதி 2 ரூபாய்க்கு 2 காதும். நான் எப்படி இருக்கேன் இப்போ? மன்னத குரங்குதான். தொடாத என்ன திருட்டு பயல. திருடுறத்தையும் திருடிக்கிட்டு நீ நம்மளையவா திருடன்னு சொல்ற? நேர போகும். என்ன பார்த்தா திருடின்னு சொன்ன? ஆமா, உன்னை பார்த்துதான். அதான் கொண்டே போயிட்டியே, என் மனசையே கொள்ள கொண்டு போயிட்டியே. அது இப்போ இங்க இல்ல, அங்க இருக்குது. எங்கடா இருக்குது? நீதான் காதை வச்சுக்கால, சத்தமே நின்று போச்சு. என்ன அடிச்சுக்கோ, கிள்ளிக்கோ, கொன்னுக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா நீ இல்லாட்டி போனா நான்
சத்தியமா செத்தே போவேன். ஏதுமிடம் மீறி நெஞ்சு துணிவாக கொஞ்சி விளையாடுறாய். ஏதுமிடம் மீறி நெஞ்சு துணிவாக கொஞ்சி விளையாடுறாய். ஆடிலே என் மேலே மனஸ்தாபம் ஆகுமோ கண்ணாட்டி வாடி. ஆசைக்கு இல்லே என் மேலே மனஸ்தாபம் ஆகுமோ கண்ணாட்டி வாடி. உனது மூஞ்சிக்கு கொண்டாட்டிதான் ஒரு கேடோ உனத்தேன் போட மாட்டேன். உனது மூஞ்சிக்கு கொண்டாட்டிதான் ஒரு கேடோ உனத்தேன் போட. பேசி பேசியே அடித்து உதைத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். பேசி பேசியே அடித்து உதைத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஊரார் கண்டானே காரி குமிழ்வார்கள் மானமே போய்விடுமே. என்ன? ஊரார் கண்டானே காரி குமிழ்வார்கள் மானமே போய்விடுமே. அருமைக்கிளில் நீயும் நானும் கரி ஜோடி யார் என்ன சொல்வார்கள் போடி. அருமைக்கிளில் நீயும் நானும் கரி ஜோடி யார் என்ன சொல்வார்கள் போடி. பிடித்த பிடியதாய் கிடத்துகின்றாயே போனால் போகிடும் வாவா. பிடித்த பிடியதாய் கிடத்துகின்றாயே போனால் போகிடும் வாவா. அச்சா பலே என் அழகு சுந்தரமே அப்படி சொல்லடி கண்ணே. அச்சா பலே என் அழகு சுந்தரமே அப்படி சொல்லடி கண்ணே. இன்றைக்கு இவர்களுக்கு இந்திரபோகம்தான். கந்தல்களுக்கு பதிலாக பட்டு வஸ்திரங்கள், சவுக்கடிக்கு பதிலாக பேரன்பு, பட்டினிக்கு பதிலாக விழாப்புடைக்க உணவு. குழந்தைகள் மாதிரி அல்லவா இவர்கள் சந்தோஷமாயிருக்கிறார்கள். ஓஹோ, உனக்கே அவர்களை பார்த்தால் கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படவில்லையா? ஒரே அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் யாதொரு குறைவுமின்றி ராஜபோகத்தில் சந்தோஷமாயிருப்பவர்கள். உங்களுக்கு அவர்களை பற்றி ஒன்றும் தெரிந்திருக்காது. அவர்கள் பொறுமையும் ராஜ விசுவாசமும் யாருக்கு வரும்? சாப்பாட்டுக்கு வரலாம், சாப்பாட்டுக்கு வரலாம், சாப்பாட்டுக்கு வரலாம். ஏன் சாப்பிடலாமே? எனக்கு பசி இல்லை. வெகு தூரம் பிரயாணம் செய்து வந்திருக்கிறீர்களே. நான் தான் பசி இல்லை என்று சொல்லிவிட்டேனே. நண்பர்களே, வாழ்க்கையில் எதிர்பாராத பல சந்தர்ப்பங்கள் நேருவது உண்டு. நான் இதுவரையில் நமது கிரிதரரை ஒரு லோபி என்றே நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர் இன்று நமக்கு ஒரு நல்ல விருந்தை அளித்திருக்கிறார். அது மாத்திரமா, தன்னுடன் கூட ஒரு கஜானாவையே நமக்காக கொண்டு வந்திருக்கிறார். அதை தொட உனக்கு தைரியம் உண்டா? இந்த கஜானாவை கிரிதரர் வீர மார்த்தாண்டரை விடுவிக்க உபயோகப்படுத்தாமல்
மதனனிடம் கொண்டு போய் சேர்ப்பார் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். அந்தப்படி நினைத்தது முற்றிலும் சரி. ஆனால் வரும் வழியில் தன் மனதை மாற்றிக்கொண்டார். ஆகவே அந்த பணம் வீரமார்த்தாண்டருக்காகவே இப்போது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கும் உன் கொள்ளை கூட்டத்தாருக்கும் ராஜ விசுவாசம் வேறா? இந்த பணத்தை எல்லாம் வீரமார்த்தாண்டருக்குத்தான் உபயோகப்படுத்த போகிறீர்களோ? இதை விரலால கூட தொடமாட்டீர்களோ? இந்த பணத்தை என்ன செய்யலாம்? பாகம் போட்டுக் கொள்ளலாமா? வீரமார்த்தாண்டருக்காக அதை கொடுப்போம். வீரமார்த்தாண்டரை மீட்போம். வீரமார்த்தாண்டர் பணப்பணம். வீரமார்த்தாண்டர் வாழ்க. வீரமார்த்தாண்டருக்கு. ராஜ்குமாரி, இப்போது திருப்தி தானே? நான் ஏன் அவசரப்பட்டு பேசிருக்கலாம். ஆனால் நீ பிரபுவா இருந்தும் ஏன் இப்படி காட்டு மராண்டியாய் கொலை களவு செய்து தேச பிரஷ்டராய் இங்க வாழ வேண்டும்? உண்மையாகவே நீ அதை அறிய விரும்புகிறாயா? உன் மனதிற்கு பிடிக்காத ஒரு உண்மையைக் கண்டு நீ பயப்படாமல் இருப்பதானால், என்னிடம் உனக்கு பயமில்லாமல் இருந்தால், எனக்கு ஒரு பயம் இல்லை. அதிலும் உன்னிடம் கொஞ்சம் கூட பயம் இல்லை. அப்படியானால் என்னுடன் வா.